இப்போ நம்ம கிட்ட ஒரு 5000 இல்லை 10,000 கான்டாக்ட்ஸ் இருக்கு. அந்த 10,000 கான்டாக்ட்ஸில் எத்தனை கான்டாக்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கூகுள் குரோம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண அப்புறம் இங்கே போங்க, இங்கே 3 டாட்ஸ் இருக்கு பாருங்க கார்னர், இதை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் வாங்க, வந்தால் இங்கே கீழே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே குரோம் வெப் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே சர்ச் அந்த பாக்ஸில் WA நம்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக வருது பார்த்தீங்களா, WA நம்பர் செக்கர்னு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஆல்ரெடி இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன். அதர்வைஸ் இங்கே என்ன இருக்குன்னா ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லி பட்டனை கிளிக் பண்ணும்போது அது எஸ் ஆர் நோன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குரோமில் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த பாக்ஸில் எக்ஸ்டென்ஷனில் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் மொத்தமாக இன்ஸ்டாலேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த WA நம்பர் செக்கர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெப் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெப் வாட்ஸ்அப்புங்கிறத ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் குரோமில் போய் web.whatsapp.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு இது ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். இல்லை லாகின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா? அப்படி ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்டதுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் லிங்க் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கும், உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் வெப் வாட்ஸ்அப்போட நீங்கள் ஸ்கேன் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் லிங்க் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வாங்க குரோம், நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு 10,000 கான்டாக்ட் இருக்குது, 5,000 கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் 2,000 கான்டாக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன், ஒரு மொபைல் நம்பர் போடுறேன், வித் எக்ஸ்டென்ஷனோட போடுறேன், 62. ஓகே, போட்டாச்சு. இப்போ இன்னொரு நம்பர் போடுறேன், ஆனால் அது ஒரு டூப்ளிகேட் நம்பர் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் 2 நம்பர் போட்டிருக்கேன். இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்கு, இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லை. ஸோ இப்போ ஸ்டார்ட் செக்கிங் அப்படின்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட், எனக்கு சக்ஸஸ் டேட்டா மட்டும் வேணுமா, ஃபெயில் டேட்டா வேணுமா, இல்லை ஆல் டேட்டா வேணுமா, நான் ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். டவுன்லோடு லிஸ்ட் டு XLS. ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நான் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை, உங்களுக்கு எங்கே பிடிக்கும் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸல் ஷீட்டில் பாருங்க ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எஸ்ன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் இருக்குது, ரெண்டாவது நம்பர் நோன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, முதல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது, ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் 2,000 கான்டாக்டாக போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய கான்டாக்ட்ஸை வெரிஃபை பண்ணிக்கலாம். எந்தெந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது இல்லைங்க நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம்.